வணக்கம் நேயர்களே! நான் உங்கள் கார்த்திக். நம்முடைய சிறப்பு நேர்காணலில் மூத்த பத்திரிகையாளர் தராசு ஷாம் இணைந்திருக்கிறார். அவரிடம் விரிவாக பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் கார்த்திக். சார், கரூர் ஸ்டாம்பீட் இஷ்யூ தொடர்பா டெல்லியில சிபிஐ விசாரணை நடக்குது. சிடிஆர் நிர்மல்குமார், ஆதவ், புஸ்ஸி எல்லாரும் அட்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த விஷயத்த எப்படி பார்க்குறீங்க? அதோட இம்பார்ட்டன்ஸ் என்ன? 3 பேரை தவிர கூடவே கரூர் கலெக்டர் அட்டெண்ட் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ காலையில எஸ்பி அட்டெண்ட் பண்ணிட்டு இருக்காரு. அதாவது காவல்துறை. இப்ப இத எப்படி பார்க்கணும்னாங்க, ஒரு குற்ற செயல் அல்லது ஒரு சந்தேகத்துக்குரிய விஷயம் நடந்த உடனே ஒரு எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணப்படுது. கரூர் மேட்டர்ல ஒரே ஒரு சிங்கிள் எஃப்ஐஆர் தான் இருக்கு. அதாவது கரூர் டவுன் போலீஸ். அதனால தான் கலெக்டரும் எஸ்பியும் போறாங்க. டவுன் போலீஸ் சம்பவத்தை விவரிச்சு தாவேகாவை சேர்ந்த 3 பேர் அவங்க பேர்ல மட்டும்தான் அது குற்றம் சாட்டுது. அதாவது அஜாக்கிரதையாக இருத்தல், கவனக்குறைவாக மரணம் ஏற்படுத்துதல், இது மாதிரியான விஷயங்கள்ல. பொதுவா என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு கவுண்டர் எஃப்ஐஆர் போடுவாங்க. ஒரு சந்தேகத்துக்குரிய செயல் அல்லது குற்றம் நடந்துருச்சுன்னா, ஒரு தரப்பு ஒரு புகார் கொடுக்கும். இதுல அரசு, அதாவது கரூர் டவுன் போலீஸ். எதிர்த்தரப்பு ஒரு புகார் மனு கொடுக்கணும். எதிர்த்தரப்புங்கிறது இந்த இடத்துல தாவேகா தான். ஏன்னா அவங்க தான் சதி, இதுல அரசியல் இருக்கு, இந்த குற்றச்சாட்டுலாம் வைத்தவர்கள். ஆனா அவங்க ஏன்னு தெரியல, அவங்க கவுண்டர் எஃப்ஐஆர் கொடுக்கவே இல்லை. அப்படி கவுண்டர் எஃப்ஐஆர் கொடுத்திருந்தா 2 நேரேட்டிவ் அங்க இருந்திருக்கும். இப்போ ஒரு நேரேட்டிவ் தான் இருக்கு. இன்னொரு நேரேட்டிவ் சிபிஐ தான் செட் பண்ணணும். அதாவது புலன் விசாரணையில இன்னென்ன தகவல்கள் கிடைத்தது அப்படின்னு. இனி எஃப்ஐஆர் போட முடியாது. குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யும் போது சேர்க்கலாம். குற்றப்பத்திரிகை எப்போ தாக்கல் செய்யப்படும், இதான் கேள்வி. செப்டம்பர் 27 சம்பவம் நடந்துச்சு. யூஸ்வலா 90 டேஸ், 3 மந்த்ஸ். சில இதுல 60 நாள் தான். இது 90 நாள் நம்ம எடுத்துக்கிட்டாலும் 90 நாள் பீரியடும் முடிஞ்சு போச்சு. சிபிஐ என்ன கிளைம் பண்ணலாம்னா, அவங்களுக்கான அந்த ஆர்டர் வந்ததுல இருந்து 90 நாள்னு கிளைம் பண்ணலாம். எது எப்படி இருந்தாலும் ஜனவரி மாதம் முதல் வாரத்திலோ 2வது வாரத்திலோ குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்தே ஆகணும். எங்க செய்யணும் அப்படின்னா, கரூர் நீதிமன்றத்துல இல்ல. வழக்கு கரூர் நீதிமன்றத்திலே இப்ப இல்ல. வழக்கு திருச்சி நீதிமன்றத்துக்கு போயிடுச்சு. அப்ப திருச்சி நீதிமன்றத்துல அதை எடுத்து விசாரிப்பாங்களான்னு நமக்கு தெரியாது. ஏன்னா மதுரையில தான் சிபிஐ நீதிமன்றம் இருக்கு. சிபிஐ வழக்குன்னா சிபிஐ நீதிமன்றம் தான் விசாரிக்கும். அது அடுத்த கட்ட ப்ராசஸ். எதுவாக இருந்தாலும் தாவேகாவுக்கு அனுகூலங்கிறது எப்ப கிடைக்கும்னா, இல்ல இதுல சதி இருக்குங்க, செந்தில் பாலாஜி தான் இதெல்லாம் செஞ்சுட்டாரு, திமுக தான் இப்படி எல்லாம் திட்டம் போட்டுச்சு, பாட்டிலுக்கு 10 ரூபான்னு ஒரு பாட்டின பிறகுதாங்க இந்த பிரச்சனையே வந்துச்சு. ஏன்னா அதெல்லாம் தான் சொல்லிட்டு இருந்த விஷயம். இதுல வாலண்டியரா வம்புல மாட்டினது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான். அதாவது ஒரு கட்சி ஒரு கூட்டம் நடத்துது. அந்த கூட்டத்துல ஒரு ஸ்டாம்பீடு, ஜன நெரிசல் ஏற்பட்டுருச்சு. ஜன நெரிசல் ஏற்படணும்னு யாரும் திட்டமிட மாட்டாங்க. ஆனா கவனக்குறைவு, திட்டமிடுதல் கோளாறு, விஜய் தாமதமாக வந்தது, இவ்வளவு மேட்டர் அதுல இருக்கு. இல்ல விஜயை விசாரிக்கணும். விஜய் விசாரிக்கணும்னா இவங்க டெல்லிக்கு கூப்பிடலாம் இவங்கள மாதிரி, அல்லது சிபிஐ பூர்வாங்க விசாரணையை விஜய் வீட்டுல வச்சு கூட விசாரிக்கலாம். கரூர் கூட மாட்டாங்க. அதை விசாரிக்காம இது பூர்த்தி ஆகாது. இல்ல விசாரிக்க வேண்டான்னு முடிவு பண்ணாங்க அப்படின்னா, டிஃபென்ஸ் தரப்புல நாளைக்கு இது கோர்ட்ல கேஸ் நடக்கும்ல, இதோட முடிய போறது இல்லைங்களா. சிபிஐ ஒரு போலீஸ் தானே. அது நம்ம லோக்கல் போலீஸ் எப்படியோ அதுதான் மத்திய போலீஸ், அவ்வளவுதான் வித்தியாசம். விசாரணை நீதிமன்றத்துல தான் நடக்கும். முழுமையான கோர்ட் விசாரணை நடக்கும்ல. அதுல சிபிஐ ப்ராசிக்யூட்டிங் தரப்பு தானே, குற்றம் சாட்டுற தரப்பு தானே. ஒரு ஐஓ இருப்பாரு, சார்ஜ் அவர் தான் பிரைம் முதல்ல விட்னஸ். அதுக்கு பிறகு வரிசையா விட்னஸ் பட்டியல் போடணும். கோர்ட்டு சந்தேகத்துக்கு இடமின்றி யார் பேர்ல குற்றம் சாட்டுறாங்களோ அவங்கள நிரூபிக்கணும். அப்ப இதுல யார் பேர்ல குற்றம் சாட்டுவாங்கன்னு நம்ம யூகிக்கலாம். யார் பேர்ல? டிவிகே தரப்பு போலீஸ் ஃபெயிலியர், சரியா கிரௌட் ஆர்கனைஸ் பண்ணல. இப்போ இன்னைக்கு கலெக்டரும் எஸ்பி என்ன சொல்லுவாங்க, இல்ல நாங்க சரியா தான் ஆர்கனைஸ் பண்ணியிருந்தோம், அவங்க சொன்ன நம்பர் இவ்வளவுதான், அந்த நம்பருக்கு ஏத்த மாதிரி போலீஸ் நாங்க அலாட் பண்ணியிருந்தோம், எங்ககிட்ட டிஸ்ட்ரிக்ட் போலீஸே மொத்தமா இவ்வளவு பேர் தான் இருக்காங்க. தாவேகா தரப்பு என்ன சொல்லுச்சு, பிரேத விசாரணையே தப்பு, போஸ்ட்மார்ட்டமே தப்பு, யார் யார் பாடி எல்லாம கொண்டு போஸ்ட்மார்ட்டம் பண்ணிட்டாங்க, அவங்க ஏகப்பட்ட குற்றச்சாட்டு வச்சாங்க. அப்ப போஸ்ட்மார்ட்டம் அதோட ப்ரொசீஜர் என்ன? இப்போ ஒரு போஸ்ட்மார்ட்டம் நடத்தணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்போலாம் வீடியோகிராஃப் பண்ணணுங்க, அப்புறம் டிஎன்ஏ டெஸ்ட் இருக்கு, அப்புறம் ரிலேட்டிவ்ஸ் அவங்க கையெழுத்து சம்மதம்லாம் இருக்கு,
அது பிறகு பாடி ஹேண்டிங் ஓவர் இருக்கு. இத்தனை உடல்களை எப்படி ஒரே இரவுல போஸ்ட்மார்ட்டம் பண்ணீங்க? இது ஒரு கேள்வி. இது தாவேகா தரப்பு தான். அதுக்கு அவங்க வந்து கண்டிப்பா ஒரு பதில் வச்சிருப்பாங்க. இவ்வளவு டாக்டர்ஸ் நாங்க ஆர்கனைஸ் பண்ணோம். போஸ்ட்மார்ட்டம் வந்து ரொம்ப டிலேடா நடந்தா அது வந்து ஒரு பெரிய பப்ளிக் அண்ட்ரஸ்ட் கிரியேட் பண்ணும் அப்படின்னு அவங்க சொல்லத்தான் செய்வாங்க. அதுக்கு நிச்சயமா அதுக்கான ஆதாரங்கள் இருக்குங்க. டாக்டர்லாம் வந்து அவங்க என்னங்க சிபிஐ சொல்றதுக்கோ இல்ல போலீஸ் சொல்றதுக்கோ வாலாட்டுவாங்களா? அவங்க மருத்துவ அதிகாரிகள். அதுல பிரச்சனை வந்துச்சுன்னா நாளைக்கு அவங்கள காவு குடுத்துருவாங்க. சோ இதுல வந்து அடிப்படையில தாவேகா வைத்த குற்றச்சாட்டு வெறும் அரசியல் குற்றச்சாட்டு தான். வாலண்டியரா வந்து இந்த ஆட்டோல ஏறுனது எடப்பாடி பழனிசாமி தான். அது சம்பந்தமே இல்லாத மேட்டரு. அதுல வந்து அவர் தான் வந்து எல்லாமே தப்பு. போஸ்ட்மார்ட்டம் பண்ணது தப்பு. பல குற்றச்சாட்டு அவர் வச்சது. அதுக்கு பிறகு சட்டமன்றம். சட்டமன்றத்துல தேவையில்லாம வந்து தாவேகா கூட்டணிக்கு வருங்கிற ஒரு அசட்டு நம்பிக்கையில அவர் வந்து சட்டமன்றத்துல கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்தாரு. அதுல அரசாங்கம் வந்து பல விஷயங்கள சட்டமன்றத்துல பதிவு பண்ணி வச்சிருக்கு. ஒட்டு மொத்தத்துல இதுல விஜயும் மாட்டியிருக்காரு. எடப்பாடி பழனிசாமி அவர்களும் மாட்டியிருக்காருன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா கடைசியில கூட்டணியும் உருவாகல. செய்தார்களோ அதுவும் உருவாகல. பிஜேபிக்கு அரசியல் நோக்கம் இருக்கு. இல்ல சிபிஐ விசாரணையை கொடுக்கறதுக்கு அவங்க முயற்சி பண்ணாங்கன்னா அந்த அரசியல் நோக்கமும் இப்ப நிறைவேறாம போயிருச்சு. அப்போ இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். எப்போ இது இது இந்த மேட்டர் எல்லாம் பரபரப்பாக மாறும் அப்படின்னா ஜனவரி மாதம் பெரிய அளவுக்கு இது மாறும். சார், சிபிஐ விசாரணையில தாவேகா சொல்ற கான்ஸ்பிரசி தியரிஸ் எல்லாம் என்டர்டெயின் பண்ணுவாங்களா? அந்த ஆங்கிள்ல விசாரணையை கொண்டு போக வாய்ப்பு இருக்கா? அப்படி பண்ண மாட்டாங்க. என்ன காரணம்னா, இது வந்து சுப்ரீம் கோர்ட் மானிட்டர்டு மாரி தான். அதாவது சுப்ரீம் கோர்ட்டோட ரிட்டயர்டு நீதிபதி ஒருத்தர் இதுல உட்கார்ந்திருக்காரு. அப்ப எதுவாக இருந்தாலும் வெட் பண்றதுக்கு அங்க போயாகணும். ரஸ்தோகி தலைமையிலான நீதிபதிகள் குழுவுக்கு அது போயாகணும். அவங்க ஒரே ஒரு விசிட் தான் வந்தாங்க. அப்போ சார்ஜ் ஷீட்ல முதல்ல யூசுவல் சார்ஜ் ஷீட் இதுல எப்படி இருக்குன்னா, நான் சிவி நீதிமன்றத்துல ஆஜராயிருக்கேன். பல வழக்குகளுக்கு ஆஜராயிருக்கிற வழக்கறிஞரா இதை நான் சொல்றேன். யூசுவல் சார்ஜ் ஷீட் எப்படி இருக்குன்னா, முதல்ல வந்து கிரைம் சீனை பூரா டிஸ்கிரைப் பண்ணுவாங்க. அதாவது இந்த மாதிரி வந்து அனுமதி பெறப்பட்டது. அந்த அனுமதி இப்படி பெறப்பட்டது. இத்தனை பேர் வருவாங்கன்னு பெறப்பட்டது. இத்தனை மணிக்கு பெறப்பட்டது. இதெல்லாம் சொல்லுவாங்க. இப்ப தாவேகா தரப்பு சொல்றது 3 மணிலிருந்து 10 மணி வரைக்கும் எங்களுக்கு டைம் கொடுத்துருக்காங்க. நாங்க வந்தது ஒன்றும் பெரிய தாமதம்லாம் இல்லைங்கிறது அவங்க தரப்பு. ஆனா ப்ராப்ளம் என்னன்னா, அவங்க வந்து 12 மணிக்கே வரப்போறதா சொல்லி கிரௌட சேர்த்துட்டாங்க. இதுதான் உண்மையான ப்ராப்ளம். விஜய் தாமதமா வந்தாருங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அதுக்கு பிறகு நடந்த கூட்டங்கள், உதாரணமா பாண்டிச்சேரி கூட்டம், ஈரோடு கூட்டம், இதுல எந்த விதமான அசம்பாவிதமும் நடக்கல. என்ன காரணம்? ஆர்கனைசேஷன் கரெக்டா இருக்கு. அப்ப முதல்ல வேணும்னே ஆர்கனைசேஷன் தப்பா பண்ணாங்களா? அதாவது விஜய் வரட்டும், ஜன நெரிசல் இருக்கட்டும், அது அவரோட செல்வாக்க காட்டும், அரசியல் அந்தஸ்தை உயர்த்தும். ஒரு தலைவர் வந்து ஒரு குறுகின தெரு வழியா போனா 2 பக்கம் ஜனங்க நிப்பாங்கல்ல. அது வந்து விஜய்க்கு நல்லதுன்னு இதுல திட்டம் இருந்துச்சா? இதெல்லாம் தான் இதுல கேள்வி. இதுல முக்கியமான சாட்சிகள் என்னவா இருக்கும் அப்படின்னா, விஜயோட பாடி கார்ட்ஸ், அப்புறம் விஜய் வேன்ல இருந்த ஸ்டாஃப், இதெல்லாம் வந்து முக்கியமான சாட்சிகளா இருப்பாங்க. இன்னொரு முக்கியமான சான்றாவணமா எது இருக்கும்னா, அவங்களோட கேமரா பதிவுகள். எல்லாமே அவங்க வந்து கேமரா பதிவு. நிறைய டிவிக்கே வந்து லைவ் ஃபீடே அவங்க தாங்க குடுத்தாங்க. டிவியா வந்து லைவ் ஃபீடே போகல. தொலைக்காட்சிகள் அவங்க தான் குடுத்தாங்க. 8K கேமரான்னு சொன்னாங்க. வழக்கமா 4K கேமராஸ் நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். இவங்க 8K கேமரா. ஏன்னா சினிமா சைட்ல இருந்து வராங்க. அவங்களுக்கு வந்து அந்த விஷுவல் எஃபெக்ட் நல்லா தெரியும். அப்ப 8K கேமரா அப்படின்னா அவங்க முதல்ல அந்த பதிவெல்லாம் கொடுப்பதற்கு மறுத்தார்கள். யாரு கேட்டாங்க அப்படின்னா எஸ்ஐடி கேட்டுச்சு. ஃபர்ஸ்ட் கரூர் டவுன் போலீஸ் கேட்டுச்சு. கொடுக்கல. அப்புறம் கோர்ட் ஆர்டர் பண்ண எஸ்ஐடி கேட்டுச்சு. அப்பவும் கொடுக்கல. அதுக்கு பிறகு தான் அவங்க வந்து சிபிஐ நீதி விசாரணைக்கெல்லாம் கேட்டு மனு போட்டு சுப்ரீம் கோர்ட்ல போய் ஆர்டர் ஆச்சு. இப்ப கொடுத்துட்டாங்க. 8K கேமரா கொடுத்துட்டாங்க பதிவு, வீடியோ பதிவு. வீடியோ பதிவு எல்லாமே வந்து விஜய் வேன்ல இருந்து எடுத்திருப்பாங்க. அப்ப முதல்ல எப்படி குழப்பம் ஏற்பட்டுச்சு? முதல்ல வந்து அந்த இவங்க செருப்பு தூக்கி வேணும்னே வீசினாங்க. பாட்டிலுக்கு 10 ரூபா பாட்டு வந்தவர் தான் வீசினாங்க. ஆனா ஜன நெரிசல் அதுக்கு முன்பே ஏற்பட்டதாக சொல்லப்படுகிறது. அப்ப அதுக்கெல்லாம் வீடியோ பதிவு இருக்கும். வீடியோ உலகங்க, எதையுமே மறைக்க முடியாது. வீடியோ பதிவுகள் இருக்கும். எல்லாமே சிபிஐ கலெக்ட் பண்ணியிருக்கோம். அப்ப சிபிஐ வந்து ஒருதலை பட்சமாக வந்து விஜய்க்கு ஆதரவாகவோ, இல்ல தமிழ்நாடு அரசுக்கு ஆதரவாகவோ, இல்ல எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவாகவோ இருக்காது. அது நடந்த சம்பவங்களை அப்படியே டிஸ்கிரைப் பண்ணிட்டு பொதுப்படையான சில குற்றச்சாட்டுகளை வைக்கலாம். கிரௌட பெட்டரா ஹேண்டில் பண்ணிருக்கலாம், இப்படி வைக்கலாம். ஆனா இதுல என்ன ஒரு மைனஸ் பாயிண்ட் நான் பாக்குறேன்னா, எஸ்ஐடியோட சேர்த்து நம்ம ஒரு நபர் கமிஷன் வச்சிருந்தோம். ஓய்வு பெற்ற நீதியரசர் தலைமையில.
ஒரு நபர் கமிஷன் வரும்போது அதுக்கு டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ் வரும், டிஓஆர்னு சொல்லுவாங்க. என்னென்ன அந்த ஒரு நபர் கமிஷன் கண்டுபிடிக்கணுங்கிறதுக்கு ஒரு டேர்ம்ஸ் கொடுத்துருக்கோம். அது வந்து ப்ராசிக்யூட்டிங் ஏஜென்சி கிடையாது, போலீஸ் கிடையாது. ஒரு நபர் கமிஷன் ரிப்போர்ட்டை வச்சு நேரடியா நடவடிக்கை எடுக்கணும்னா அரசாங்கம் தான் எடுக்கணும். ஒரு நபர் கமிஷனே வந்து தண்டிக்க முடியாது. போலீஸ் விசாரணைக்கும் ஒரு நபர் கமிஷன் விசாரணைக்குமான பெரிய வித்தியாசம். ஆனால் எதிர்காலத்தில் இப்படியான சம்பவங்கள் நடக்காம இருக்கிறதுக்கான வழிமுறைகள் அது வந்து ஒரு டேர்ம்ங்க. ஒரு டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ்ல 4th டேர்ம்னு நினைக்கிறேன். அது வந்து நல்ல விஷயம். என்ன காரணம்னா அது சஜஷன் கொடுக்கும். அந்த சஜஷன் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். இப்ப சிபிஐ விசாரணையில அவங்க அப்படியான சஜஷன் கொடுக்க முடியாது. சார்ஜ் ஷீட் போட்டு கோர்ட்ல எல்லாமே முடிஞ்சு கோர்ட் வேணா அந்த மாதிரியான சஜஷன்ஸ் கொடுக்கலாம். அதுக்கு வந்து சில வருடங்களோ இல்ல 1 வருடமோ 2 வருடமோ எவ்வளவு நாள் ஆகும். 2026 தேர்தலுக்கு பிறகுதான் அந்த வழக்கே முடியும். அப்போ தேர்தல் வரைக்கும் இதனால என்ன பயன் ஏற்படும் அப்படின்னா விஜய் தரப்புக்கு டேமேஜ் தான் ஏற்படும். நேத்து விசாரணை முடிஞ்சு சிடிஆர் நிர்மல்குமார் பேசும்போது என்ன சொல்றாருன்னா, கரூர்ல என்ன நடந்ததுன்னு எல்லாருக்குமே தெரியும் அப்படின்ட்டு ஒரு மாதிரி ட்விஸ்ட் வச்ச மாதிரி பேசுறாரு. இன்னொரு பக்கம் நயனா நாகேந்திரன் பேசும்போது பாட்டிலுக்கு ₹10 பாட்டு பேசுனதுக்கு அப்புறம் தான் செருப்பை வீசினதாவும் அவர் சொல்றாரு. ஸோ 2 பேருமே ஒரு மாதிரி கான்ஸ்பிரசி டோன்லயே பேசுறாங்க. அதனால தான் சிபிஐ வந்து கான்ஸ்பிரசி ஆங்கிள் இந்த விசாரணையை கொண்டு போவாங்களா அப்படின்ட்டு ஒரு கேள்வி வருது. அந்த டோனை இந்த ஸ்டேஜ்ல எடுக்க முடியாதுங்க. என்ன காரணம்னா இதுக்கு பிறகு அவங்க என்ன விசாரணை பண்ணியிருந்தாலும் எல்லாத்தையுமே வந்து ரஸ்தோகி தலைமையிலான நீதிபதிகள் மற்றும் அதிகாரிகள் 2 அதிகாரியுமே வந்து சர்விங் ஆபீசர்ஸ் இருக்கிறாங்க. இப்போ ரஸ்தோகி ரிட்டையர்டு ஜட்ஜு, சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜு. அதுக்கு போகாம அந்த டோன் வர்றதுக்கு வழியே கிடையாதுங்களே. எனக்கு தெரிஞ்சு அப்படி எதுவுமே இல்ல. டிவிக்கே வந்து அந்த டோன் எடுக்கிறது அரசியலுக்கு அது என்னால புரிந்து கொள்ள முடிகிறது. பிஜேபி எதுக்கு வந்து தேவையில்லாம இந்த வண்டிக்குள்ள ஏறுது அப்படின்னா அது திமுக கவர்மெண்ட் இதுல டேமேஜ் ஆகும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. அது தவறு. என்ன காரணம்னா கரூருக்கு அது தெரியும்ல, கரூர் மக்களுக்கு அது தெரியும். இல்ல சார், மக்களுக்கு அந்த நினைப்பு இருக்கா? இல்ல இந்த விஷயத்துக்கு டிஎம்கே தான் காரணம், இல்ல செந்தில் பாலாஜி தான் காரணம் அப்படின்ட்டு மக்கள் யாரும் நம்புறாங்களா? அப்படி தெரியலங்க. என்ன காரணம்னா விஜய் மேல இருந்த அனுதாபம் இந்த சம்பவத்துக்கு பிறகு குறையல. என்ன காரணம்னா அவங்க இயல்பா மக்கள் வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா ஒருத்தர் வராரு, அவர் பார்க்க கூட்டம் கூடுது, அப்ப கூட்டத்துக்கு போனவங்க தான் தப்பு அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. நீங்க ஏன் போகணும், பிள்ளையோட எதுக்கு போனீங்க, ஏன் வந்து இடிச்சு பிடிச்சு நின்னீங்க, ஏன் இத்தனை மணி நேரம் நின்னீங்க, இப்படி நினைக்கிறாங்க. அப்போ இதுல வந்து ஜனங்களோட எண்ணத்துக்கும் நடப்புக்கும் இடையில ஒரு டிஃபரன்ஸ் இருக்கு. இந்த ஆபத்து வந்து ஜனங்களுக்கு தெரியாது. இப்படி எல்லாம் ஆயிரும் அப்படின்னு அவங்களுக்கு எப்படி தெரியும்? ஆனா ஒரு திருவிழாவுக்கு போறோம், ஜன நெரிசல் ஆயிருது, சம்பவங்கள் நடந்து போகுது, இறந்து போறாங்க. இப்போ மகாமகம் குளம் ஜெயலலிதா அம்மா காலத்துல நடந்தது, ஜன நெரிசல், இறந்துட்டாங்க. அப்போ இயல்பாக இது எப்போதாவது ஒரு முறை நடக்கிற விஷயமா மாறுது. அப்போ பப்ளிக் மெமரியில இது வந்து இருக்கிறதுக்கு வழி இல்லை. ஆபத்து என்னன்னே தெரியாம ஜனங்க போயிட்டாங்க. ஆனா இதை யூகிச்சிருக்க வேண்டிய கடமை இருக்கு. யாருக்குன்னா ஆர்கனைசருக்கு இருக்கு. இப்போ இவ்வளவு கூட்டம் வரும், மரத்து மேல எல்லாம் ஏறி தொங்குவாங்க, அஸ்பெஸ்டஸ் ஷீட் கூரை மேல ஏறி குதிப்பாங்க, இதெல்லாம் அவங்க எதிர்பார்த்து இருந்திருக்கணும். அந்த கேடரை கண்ட்ரோல் பண்ணி இருந்திருக்கணும். ஏன் இது நான் ரொம்ப தெளிவா அழுத்தமா சொல்றேன் அப்படின்னா அதுக்கு பிறகு நடந்த 2 கூட்டமுமே வந்து சாலை உலா இல்லாம கூட்டமா நடந்துச்சு. அது வந்து ஹைலி ஆர்கனைஸ்டா இருந்தது. ஆனா போலீஸ் ஸ்ட்ரிக்டா இருந்ததையும் நம்ம பார்த்தோம். இப்போ உதாரணமா பாண்டிச்சேரி ஒரு லேடி போலீஸ் ஆபீசர், அவங்க புசியானந்தே போட்டு வாங்குவாங்கன்னு வாங்கிட்டாங்க. 41 பேர் செத்துட்டாங்க, இதுக்கெல்லாம் நீங்க தான் காரணம், அப்படி நடக்கணும்னு விரும்புறீங்களாங்கிற அளவுக்கு ரொம்ப தீவிரமான கேள்விகள்லாம் கேட்டு அதெல்லாம் வீடியோ காட்சியா வந்துருச்சு. அப்போ கரூர் சம்பவம் நடந்ததுக்கும் இன்றைக்கும் இடையில இந்த இடைப்பட்ட காலத்துல, அது அக்டோபர், நவம்பர், டிசம்பர் காலத்துல அவங்களோட கூட்டங்கள் எல்லாமே வந்து நேரலையில ஒளிபரப்பாயிருக்கு. இந்த லேடி போலீஸ் ஆபீசர் திட்டினது கூட நேரலையில ஒளிபரப்பாச்சு. அப்போ செப்டம்பர்ல இருந்த பப்ளிக் பெர்செப்ஷன் டிசம்பர்ல ரொம்ப மாறி இருக்கும். இப்ப யார் பேர்ல தவறு என்பது இப்போ வந்து எல்லாருக்கும் தெரியும். நான் இதை வேண்டுமென்றே தாவேகா தவறு செஞ்சிருச்சுன்னு நான் அந்த குற்றச்சாட்டை வைக்கல. அவங்க வந்து இதெல்லாம் யூகிக்கக்கூடிய அளவுக்கு அவங்களுக்கு அரசியல் அனுபவம் இல்லைங்கிறதா இதுல பிரச்சனை. ஹைதராபாத்ல நடந்த ஸ்டாம்பீடுக்கு அல்லு அர்ஜுன் பேரை சார்ஜ் ஷீட்ல சேர்த்தாங்க. இப்போ இந்த இஷ்யூல விஜய் பேரை சார்ஜ் ஷீட்ல சேர்க்கறதுக்கான வாய்ப்பு இருக்கா? இல்ல ஆதவ் பேரு, புஷி பேரும் வருமா? ஒருவேளை வந்தா அவங்க என்ன மாதிரியான டிஃபென்ஸ பண்ண வேண்டியது இருக்கும்? அல்லு அர்ஜுன்
நேரடியா அங்க போய் அவர் அந்த பால்கனியில நின்னு கைய காட்டுனது, இதெல்லாம் வந்து அதுல பிரச்சனையா மாறி சார்ஜ் ஷீட்டுக்குள்ள அவரு அக்யூஸ்ட் 2வா மாறிட்டாரு. இப்ப சார்ஜ் ஷீட்ல விஜய் பெயர் இடம்பெறணும் அப்படின்னா, அவர வந்து விசாரிக்கணும். இன்னும் விசாரிக்கவே இல்ல. அது அவங்க என்ன முடிவு எடுக்க போறாங்கன்னு நமக்கு தெரியாது. உண்மையிலேயே தெரியாது. இப்போ விஜய விசாரிச்சா, குற்றப்பத்திரிகையில விஜய் பெயர் இடம்பெறுவதற்கு வழி இருக்கு. வாய்ப்பு இருக்கு. அதுல ஒண்ணும் சந்தேகமே இல்ல. என்னன்னா, எதுவாக இருந்தாலும் அவர் தானே அந்த கூட்டத்தோட அவர் தான் அந்த கூட்டத்துக்கு பொறுப்பு. மையம். ம், மையம் அவர்தான். அதுபோக அ அவரு சரியான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் குடுக்கலங்கிறது இதுல ப்ரூவ் ஆயிரும். அப்புறம் வந்து பல விஷயங்கள். இப்போ உதாரணமா அவரு வேன்ல அவ்வளவு நேரம் வெயிட் பண்ணது, பஸ்ல அவ்வளவு நேரம் வெயிட் பண்ணது, லைட்ட வந்து அணைச்சு அணைச்சு போட்டது, இப்படியான பல விஷயங்கள். அதெல்லாம் கிரவுடோட ஆன்சைட்டிய கூட்டியிருக்கும்ல. ஜனங்க வந்து ஆர்வத்தால தூண்டப்பட்டிருப்பாங்க. லியூரிங்ன்னு சொல்லுவாங்க அத. நம்ம வந்து அப்பாவி மக்கள கவர்ந்து இழுக்கக்கூடிய தவறை செய்தாலும் நம்ம கிரிமினல் குற்றவாளி. எப்போதுமே. அது பல வழக்குகள்ல அத பார்த்திருக்கிறோம். லியூரிங்கிறது ஒரு கிரிமினல் குற்றமாக நீதிமன்றம் கன்சிடர் பண்ணும். காரணம் வந்து ஜனங்களோட உயிருக்கும் வந்து எல்லாரும் தான் பொறுப்பு. தலைவர்களும் தான் பொறுப்பு. அப்போ விஜய் பேர குற்றப்பத்திரிகையில சேர்ப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஆனா அது நமக்கு எப்ப தெளிவாகும்னா, விஜய் நோக்கி இந்த விசாரணை வளையம் போக போகுதாங்கிறது தான் தெளிவாகும். எனக்கு தெரிஞ்சு ஜனவரி மாதம் முதல் வாரம் விஜய் விசாரிக்கப்படுவார் என்பதுதான் எனது யூகம். சார், தமிழ்நாடு அரசு சார்புல எஸ்பிஓ இல்ல கலெக்டர் நேமும் சார்ஜ் ஷீட்ல வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா? சார்ஜ் ஷீட்ல எஸ்பி வர்றதுக்கான வாய்ப்பு வரும். என்ன காரணம்னா, அவரு ஒரு ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ்ல வந்து கிரவுட டிஸ்பர்ஸ் பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிற ஒரு உணர்வு வந்து நீதிமன்றத்துக்கு வரும். நீதிமன்றம் எப்போதுமே அரசியல் ரீதியாக விஷயங்கள பார்க்காது. அப்போ விசாரணை அதிகாரிகள், அது சிபிஐ அதிகாரிகளோ, இல்ல சுப்ரீம் கோர்ட்டோட ரிட்டயர்ட் ஜட்ஜ் இதுக்கெல்லாம் தலைமை தாங்குகிற ரஸ்தோகி அவர்களோ, கிரவுட டிஸ்பர்ஸ் பண்ணியிருக்கலாமே, நீங்க தடுத்திருக்கலாமே, 41 உயிர்கள் பலியாயிருக்கு, குழந்தைகள்லாம் வேற இறந்திருக்காங்க. இதெல்லாம் வந்து நீங்க அவாய்ட் பண்ணியிருக்கக்கூடிய விஷயம். அந்த இடத்துல வந்து கடமையை செய்வதற்கு தவறிவிட்டது அப்படிங்கிற குற்றச்சாட்டை அவங்க வைக்கலாம். ஓகே சார். தமிழ்நாடு அரசியல் குறித்து பல விஷயங்கள ரொம்ப விரிவா பேசுனீங்க. நன்றி.